ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்து வரும் அன்பின் தெய்வமாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். 3 யோவான் 1 இப்படியாய் சொல்கிறது: பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். எத்தனை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு செய்தியை ஆவியான தேவன் நமக்கு சொல்லுகிறார் என்று கவனித்து பார்த்தீர்களா? பிரியமானவனே என்று தேவ ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனை முழு உள்ளத்தோடு அன்பு செய்து அவரையே சார்ந்து வாழுகிறவர்கள்தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். உன் ஆத்துமா வாழுகிறது போல தேவன் நித்தியமானவர். அவர் மனிதனுக்கு கொடுத்த ஆத்துமாவும் என்றைக்கும் நித்திய பேரின்பம் காணும். ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நித்தியத்தின் ஜனங்கள். ஆகவே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் நலம் பெற்று வாழ உன்னை வாழ்த்துகிறேன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிபூரணமாக ஆசீர்வதிக்கத்தோடு வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகவே என் அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் பரிபூரண சுகம் பெற்றார்கள். மத்தேயு 15:30 வாசித்து பாருங்கள். சப்பானிகள், குருடர்கள், முடவர்கள், செவிடர்கள், ஊமைகள், இன்னும் அசுத்த நோய் கொண்ட திமிர்வாதக்காரர்கள் எல்லோரையும் ஜனங்கள் அழைத்து கொண்டு வந்து கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் வைத்தார்களாம். ஆண்டவராகிய இயேசு அவர்கள் எல்லார் மேலும் மனம் இறங்கி அத்தனை நோயாளிகளையும் சுகமாக்கினார். ஆம், அவர்கள் ஆசீர்வாதத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். பழைய பாவ வியாதிகளை ஆண்டவர் எடுத்து விட்டார். இதுபோலதான் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் மாறும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரசன்னம், தேவனுடைய இரத்தம், ஆண்டவராகிய இயேசுவனுடைய உடல், பரிசுத்த ஆவியானுடைய அந்த முத்திரை, தேவனுடைய வசனம் நம்மை பரிபூர்ண சுகப்படுத்தி மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாம் வாழும்படி தேவன் செய்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். நீங்கள் நலம் பெற்று வாழ வேண்டுமென்றே தேவன் எப்பொழுதும் விரும்புகிறார். ஆகவே தேவனே, உமக்கு பிரியமாய் வாழ்வது எங்களுக்கு நீ தந்த மாபெரும் ரட்சிப்பின் முத்திரை. உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வது என்பது எங்களுக்கு நீ தந்த ஒரு ஜெயம். அதன் வழியாக எங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாத சுகத்தை கொடுக்கிறீரே, உமக்கு கோடி நன்றி அப்பா என்று சொல்லி நாம் முழுவதுமாக ஆண்டவராகிய இயேசுவின் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபம் செய்வோம். அன்புள்ள நேச கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் உமக்கு பிரியமானவர்கள். இதோ நீர் அவர்கள் எல்லா விதத்திலும் சுகமாயிருக்கும்படி தேவன் செய்கிறீர். அவர்கள் உடல் சுகத்தை கொடுக்கிறீர், ரட்சிப்பின் சுகத்தை கொடுக்கிறீர், அபிஷேக சுகத்தை கொடுக்கிறீர், ஆசீர்வாத சுகத்தை கொடுக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் வாழும் அன்பின் பலம் எனும் சுகத்தை கொடுத்து நடத்துகிறீர். உமக்கு கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.